வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. அடட, வாங்க வாங்க என உள்ளே வந்த பெண்மணியை ஆர்ப்பாட்டமாக வரவேற்ற ஜானகி மருமகளிடம் திரும்பி, ஆராமா, இந்த ஆன்ட்டியோட பொண்ணுக்கு புதுசா பேன் கார்டு அப்ளை செய்யணுமா? நேத்தென்ன கோவில்ல பார்த்து உங்க சென்டர்லயே பண்ணலாமான்னு கேட்டாங்க. தாராளமா செய்யலாம், 10 நிமிஷம் கூட ஆகாது, சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு வர சொன்னேன் என்று தகவல் தந்தார். உட்காருங்க ஆன்ட்டி, ஆதார் கார்டு போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆராதனா கேட்க, ஆ, அந்த விவரம்லாம் நேத்தே நான் சொல்லிட்டேன் என வேகமாக கூறினார் ஜானகி. அக்கா, நீங்க ஸ்பைரல் பைண்டிங் பண்றீங்களா? இருக்குடா, பண்ணலாம். நான் ஈவினிங் ஒரு 7 o'clock போல வரட்டா? ப்ராஜெக்ட் ஒன்னு பிரிண்டும் எடுக்கணும், பைண்டிங்கும் பண்ணணும். ஓகேமா, நோ இஷ்யூஸ். வாங்க, இதுல சைன் பண்ணுங்கடா. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவும் இதே சைன் தான் எல்லா இடத்துலயும் மாறாம கரெக்டா போடணும் நீங்க. ஓகேக்கா என்றவள் அப்படிவத்தில் கவனமாக கையெழுத்து இட்டாள். அந்த இ-சேவை மையத்தை சுற்றிலும் பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தார் அவளுடைய அன்னை. ஆம், கடந்த ஆண்டு ஆராதனா தொடங்கியிருந்த நிறுவனம் மக்கள் கணினி மையம்தான். தன்னுடைய மகனின் பெயரில் பத்ரிநாத் பொது சேவை மையம் என்கிற அடையாளத்தோடு அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறாள். ஆரம்பத்தில் எழுதுபொருள் நகல் மற்றும் அச்செடுக்கும் கடையாகத்தான் அப்பகுதியில் பிரதானமாக தன் தொழிலை விரிவுபடுத்தினாள் அவள். அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்த பிறகே மக்கள் கணினி மையமாக தன்னுடையதை முறையாக அடையாளப்படுத்தினாள். அதற்கு முன் சில நாட்கள் ரிஷியின் உதவியுடன் அவனுக்கு நன்றாக அறிமுகம் இருந்த ஒரு நலம் விரும்பியின் மூலம் ஏற்கனவே வேறு பகுதியில் பொது சேவை மையம் நடத்துபவரிடம் சின்ன பயிற்சி எடுத்துக்கொண்டாள் பெண். அங்கே கற்றுக்கொண்டது அவளுக்கு பல விதங்களில் பேருதவியாக இருந்தது. ஆனாலும் சில நேரம் புது அனுபவத்தினால் தடுமாறும் பொழுது ஆரா கைபேசியில் கேட்டிடும் விவரங்களை அம்மனிதர் தயங்காமல் எடுத்துரைத்து அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக காட்டிக் கொடுத்து விடுவார். ஆதார் அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட், ஸ்மார்ட் கார்டு, ஆர்டிஓ, வாக்காளர் அட்டை சேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பு துறை பதிவு, வருமான சான்றிதழ், ஜிஎஸ்டி சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஓய்வூதிய சான்றிதழ், கல்விக்கடன் விண்ணப்பம், அரசு தேர்வுகளுக்கான விண்ணப்பம், பட்டா, சிட்டா, வில்லங்கம், மின்சார கட்டணம், சொத்து வரி, தண்ணீர் வரி, பஸ், ரயில், விமான டிக்கெட், ஜெராக்ஸ், பிரிண்டிங், ஸ்கேனிங், ஸ்பைரல் பைண்டிங் என பெயர் பலகையில் இருந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்ல அப்பெண்மணி மலைத்து நாடியில் கை வைத்து விட்டார். அம்மாடி, என்ன இது? கடப்பேரு நல்லா பெருசா இருந்து கீழே இப்படி கசகசன்னு நிறைய இருக்கேன்னு பொறுமையா படிச்சா இத்தனை போட்டிருக்கு. உன் ஒருத்தியால இத்தனையும் சமாளிக்க முடியுதாமா? எத்தனை வேலை என்றார் மீண்டும் வியப்புடன். எல்லாமே மொத்தமா ஒரே நேரத்துல வருது இல்லையா ஆன்ட்டி? அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல வருவாங்க. சில நேரம் மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குந்தான். 1 வருஷ அனுபவத்துல அதை பிரிச்சு செய்ய கத்துக்கிட்டேன். சட்டுன்னு முடிகிற வேலையை பீக் ஹவர்ஸ்லயும், பொறுமையா செய்ய வேண்டிய வேலையை மதியத்திலயும் பாத்துக்குவேன். அதுக்கு ஏத்தது போல வரவங்களுக்கும் நேரம் ஒதுக்கி கொடுத்துடுவேன். ஜானகிக்கா, உங்க மருமகளுக்கு சாமர்த்தியம்தான். பின்ன இல்லாமையா இத்தனையும் அவளால தனியா சமாளிக்க முடியும் என்றார் மாமியார் பெருமையாக. அப்படின்னு இல்ல, வீட்ல எல்லாருமே எனக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. அத்தை பெரும்பாலும் கூட சப்போர்ட்டுக்கு இங்கே இருப்பாங்க. ஹஸ்பண்டும் ஃப்ரீ டைம்ல வந்துடுவாங்க. அதோட எங்க குழந்தைய மகமா பொறுப்பா பாத்துக்கிறாங்க. ஆமா ஆமா, நான் கூட அன்னைக்கு பார்க்ல பார்த்தேன். அவங்க தாத்தா கூட விளையாடிட்டு இருந்தான். ஐயோ, அதை ஏன் கேக்குற? அது சரியான தாத்தா பிள்ளை என்று ஆனந்தமாக அழுத்துக் கொள்ளும் ஜானகியை கண்டு ஆராவுக்குமே நிறைவாக இருந்தது. அம்மா, அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி டைம்ல தாத்தா பாட்டி வந்தப்போ நெட்வொர்க் இஷ்யூனால டிக்கெட் புக் பண்ண முடியாம தடுமாறணுமே. இனிமே இங்க வந்து கூட அக்கா கிட்ட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம வசதிக்கு பஸ்ல, ட்ரெயின்ல எதுல வேணாலும் செஞ்சு தருவா. எப்பனாலும் வாங்க. வேற யார்? வழக்கம் போல் நம் ஜானகி தான். சுற்று வட்டாரத்தில் மருமகளின் தொழிலை பெருக்கி விடுவது ஒன்றுதான் அவரது தலையாய கடமையாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. ஏமா, என் கடைக்கெல்லாம் அப்படி ஒரு நாள் நீ விளம்பரம் செஞ்சிருப்பியா என்று ரிஷிகேஷ் கூட தாயிடம் ஒரு முறை கேட்டிருந்தான். உனக்கு எதுக்குடா தனியா விளம்பரம்? நீ எல்லாம் வாயிலேயே நல்லா முளம் போடுறவன். அதோட பஜாருக்கு பக்கமா வேற கடை வச்சிருக்க. ஏன் மருமக தான் பாவம், ரொம்ப சாது. ஏதோ என்னால முடிஞ்சது செய்யறேன். உன்னால முடிஞ்சது செய்றியா? கண்ணுல படுற ஒருத்தரை விடுறதில்ல, எல்லாரையும் கடைக்கு இழுத்து விடுற. இதுல அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேக்குறான், அவன்கிட்ட எப்ப நான் கடைசியா பேசுனேன்னு கூட ஞாபகம் இல்ல. ஏண்டா ரிஷி, சிஸ்டர் இ சேவா சென்டர் வச்சிருக்காங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல நீ? அம்மாதான் ஒரு நாள் வழியில பார்த்து சொன்னாங்கன்னு என்ன குறை சொல்றான். ஆமா, அது உன் தப்பு. சென்டர் திறந்த நேரத்துக்கு பட்டுன்னு எல்லா வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும் விவரத்தை போட்டிருக்கணும் நீ. ஜானகி எதற்கும் அலட்டிக் கொள்ளாமல் பதில் தர, அது சரி என சிரித்து விட்டான் மகன்.
சரியத்த, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த நேரத்துல ஆளுங்க பெருசா வரமாட்டாங்க என்று மாமியாரை வீட்டிற்கு கிளப்பி விட்டாள் ஆரா. அப்படிங்கிறியா? சாயந்தரம் உங்க மாமா கிட்ட உனக்கு டீ போட்டு குடுத்து விட்டுட்டு நான் விளக்கேத்துன பின்னாடி ஒரு 6 மணி போல வரவா? அவரை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? அவள் சங்கட்டமாக சொல்ல, என்ன பெரிய தொந்தரவு? அவரே தான் அன்னைக்கு முதல்ல கேட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு குடுத்தாரு. இப்ப அது தன்னோட பொறுப்பா? தினமும் ஞாபகமா செஞ்சுட்டு தான் பேரப்பிள்ளையோட பார்க் போறதெல்லாம் என்றார் புன்சிரிப்புடன். ஆராவின் இதழ்களிலும் புன்னகை நெளிய, ஓகே பாருங்கத்த என்று விடை கொடுத்தாள். ஆட்கள் இல்லாமல் தனிமை நேர்ந்ததும் சென்ற மாதம் கலையரசன் செய்த கலாட்டா அவள் மனதில் ஊமை படமாக விரிந்தது. அன்று பண்டிகை தினம் என்பதால் பெயருக்கு ஒரு அரை நாள் மட்டும் கடையை திறந்து வைத்திருந்து ஆட்களின் வரத்து பெரிதாக இல்லாததால் மதிய உணவின் பொழுது மூடிவிட்டு கணவனும் மனைவியும் வீட்டிற்கு கிளம்பினர். ரிஷி நேராக மாடி ஏறிவிட ஆராதான் மகனை அழைக்க வேண்டி கீழ் வீட்டு வாசலில் தேங்கினாள். பட்டுக்குட்டி, பட்டுமா? அவள் தொடர்ந்து குரல் கொடுக்க கலை உள்ளே இருந்து முன்னரே வந்தார். அவரை கண்டதும் தயங்கியவள், பத்திரி தூங்குறானா என்றாள் மெதுவாக. குழந்தை பிறகு இருவரும் அவ்வப்பொழுது பேசும் அளவு முன்னேறி இருந்தார்கள். மருமகள் பேரனை பிரசவித்த உடனே தானாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று முதலில் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டுதான் மகனையே வாழ்த்தினார் கலை. நடப்பதையெல்லாம் பெரும் அதிசயம் போல பார்த்திருந்தனர் குடும்பத்தினர். பேரப்பிள்ளையின் பெயரும் அவரது தேர்வுதான். மகனுக்கு ரிஷிகேஷ் என ஒரு புண்ணிய ஸ்தலத்தின் பெயரை வைத்தது போல சின்னவனுக்கு பத்ரிநாத் என வைக்கலாம் என்று மனைவியின் மூலமாக குழந்தையின் பெற்றோருக்கு தூது அனுப்பினார். மகன் தீவிரமாக யோசிக்க மருமகள் வைத்து விடலாம் என பட்டென்று அவனை சமாதானம் செய்துவிட்டாள். இல்ல, பின்னாடி அவன் பாட்டி கூட தோட்டத்துல இருக்கான். ஓ என இழுத்தபடி, சாதம் ஊட்டணும், அவன் அப்பாவும் கேப்பாங்க என்று கைவிரல்களை பிசைந்தாள். அவ்வளவு அவசரம்னா உள்ள போய் தூக்கிட்டு போ. கலையரசனும் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல் மருமகளை நேர்பார்வையால் பார்த்து கூற, பெண்தான் மலங்க விழித்தாள். என்ன சொல்றார் இவரு? என் காதுலதான் சரியா விழுந்ததா? அவள் அப்படியே நிற்கவும், உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? என்று வேறு மாமனார் வேகமாக கேட்கவும் இவளுக்குத்தான் பதற்றத்தில் கை கால்கள் நடுங்க தொடங்கியது. எப்பொழுதும் பெண்ணிற்கு துணையாக நிற்கும் இரு தூண்களும் அருகில் இல்லாது போக எதிரில் இருப்பவரை எப்படி சமாளிப்பதென்றே அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. நீ இப்படி சொன்னா சரிப்பட்டு வரமாட்ட என கடுப்பானவர் சட்டென்று வெளியே வந்து மருமகளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தார். ஐயோ, என்ன செய்றார் இவரு என அரண்டு போன ஆரா, அத்த என முடிந்தளவு பின்கட்டு நோக்கி உரக்க குரல் கொடுத்தாள். ஜானகியும் அப்பொழுதுதான் பேரனை தூக்கி இடையில் இருத்தி கொண்டு பின்வாசல் அருகே வந்திருந்தவர், இதோ வர ஆரா என முன்னரை வந்து தான் கண்ட காட்சியில் திகைத்து நின்றுவிட்டார். சின்னவனோ மா என குதூகலித்து அன்னையிடம் தாவ பாட்டி பேரனை கீழே இறக்கிவிட்டார். அவன் தத்தை நடையில் வந்து தன் கால்களை கட்டி கொண்டதும் விரைந்து மகனை தூக்கி படபடவென அடித்து கொள்ளும் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்ட ஆரா மாமியாரை பரிதாபமாக பார்த்து நின்றாள். அவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. திடீரென என்னவாயிற்று இவருக்கு என்றுதான் கணவரை பார்த்திருந்தார். அதற்கு மேல் இருந்து ஆரா என அழைத்து கொண்டிருந்தான் அவளின் கணவன். பெண் சுதாரித்து துரிதமாக வெளியேற முயல, நில்லு என்று அவளை விட அவசர கதியில் முன்னால் வந்து தடுத்திருந்தார் கலை. என்ன இது என்றவள் கலவரமாக. பேரனோ தாத்தனை பார்த்து மலர்ந்து சிரித்தான். என்ன கலாட்டா பண்றீங்க நீங்க? அவளை போக விடுங்க என்று கணவனை அதட்டினார் ஜானகி. பூஜாரையில விளக்கேத்திட்டு போக சொல்லு. கலையரசனின் உத்தரவில் பெண்கள் இருவருமே ஸ்தம்பித்து நிற்க ஆரா மயக்கம் போட்டு விழாத குறைதான். உள்ளூர பிறந்த நடுக்கத்தில் உடலெங்கும் வியர்வை ஆறு உற்பத்தியாக ஆரம்பித்தது. என்ன மரமாட்ட நிக்கிற? இன்னைக்கு நல்ல நாள் தான், கூட்டிட்டு போ. மனைவியிடம் அவர் கடுக்கடுக்க, என்ன நீங்க? உங்க மகன் கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டான், பிரச்சனை வேணாம் என அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்த முயன்றார் ஜானகி. என்ன பிரச்சனை பண்றேனா? இப்பதான் சரியா நடக்கிற, சொல்றத செய். அவர் சத்தமிட்டதில் தாத்தா என தயங்கி மழலை அழைக்கவும் முகத்தை இயல்பாக்கியவர், நீ வாடா ராஜா என்று பேரனை மருமகளிடமிருந்து தூக்கி கொண்டார். ஆரா பீதியுடன் மாமியாரை நோக்க ஜானகியும் சூழ்நிலையை சமாளிக்கும் வழி அறியாது தவித்து போனார். கீழே நடக்கும் கலவரங்கள் அறியாது, என்ன செய்றா இவ? பையனை தூக்கிட்டு வர இவ்வளவு நேரமா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா என்று முனகியபடி அறையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் குரல் கொடுத்தான் ரிஷி. கணவரை பார்த்த ஜானகி அவர் அசைந்து கொடுப்பது போல் தெரியவில்லை என்றதும் வேகமாக வெளியே சென்று மகனை அழைத்தார். ரிஷி, இங்க வா. ஏமா, ஆரா என்ன பண்றா? கேள்வி கேட்காம கீழே வாட முதல்ல என்று எரிந்து விழும் அன்னையின் குரலில் புருவங்களை சுருக்கிவிட்டு மடமடவென்று படிகளை கடந்து வாசல் வந்தவன் வீட்டினுள் இருந்த மனைவியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். மகனின் கரம் பற்றி,
எதனாலும் கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ என்றார் ஜானகி வேண்டுதலாக. மனைவி மீது யோசனையாக படிந்தவனின் பார்வை அடுத்து தந்தை மேல் அழுத்தமாக பாய்ந்தது. அவனுடைய எண்ணங்கள் செல்லும் திசை என்ன தெரியுமா? மகனை அழைக்க சென்ற மனைவி ஏதோ ஒரு வேகத்தில் அவனை விரட்டி பிடிக்க வீட்டிற்குள் நுழைந்து விட அவள் மாமனார் அவளை நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார் என்பதாகத்தான் இருந்தது. என்னம்மா இவ எதுக்கு இப்படி நிக்கிறா? தன் விழிகளை சிறிதும் நகர்த்தாமல் கேள்வியை மட்டும் பெற்றவளிடம் வீசினான். அது என தயங்கியவர், நீ உள்ளவா என்று இழுக்க பார்த்தார். மா என கையை விலக்கிக் கொண்டவன், ஆரா வா என்று மனைவியை அழைத்தான். அவளோ செய்வதறியாது தடுமாறி நிற்க, டே நீ வேற தனியா இம்சைய கூட்டாம வாடா என்று கையோடு அவனை இழுத்து சென்று விட்டார் ஜானகி. மகன் உள்ளே வந்த பிறகும் கலையரசன் அதே வீம்புடன் நிற்க ரிஷி வேகமாக ஆராவை நெருங்கினான். இடையே மைந்தனிடமிருந்து பா என்ற கொஞ்சல் மொழி வர மெல்ல முயன்று அவனிடம் சின்ன புன்சிரிப்பை உதிர்த்தவன் மனைவியின் கைவிரல்களை பற்றினான். அதுவோ சிலிட்டிருக்க, என்ன மிரட்டினாரு இவரு? என்று உடனே சிலிர்த்துக் கொண்டு கிளம்பியவனை கண்டு ஜானகி தலையில் அடித்துக் கொண்டார். இல்ல மிரட்டல என்றவள் தயக்கத்துடன் மாமனாரை பார்த்தாள். என்ன பார்த்து பேசு. அவன் வெடுக்கென்று முகத்தை திருப்பியதில் கடுப்பானவள் கணவனை தீயாக முறைத்தாள். இவ என்ன டென்ஷனா இல்லாம என்னவே முறைக்கிறா? ரிஷி நெற்றியை சுருக்க, அடே ரோஷக்காரா, பிள்ளைய கூப்பிட வாசலுக்கு வந்த மருமகளை உன் அப்பா பட்டுன்னு கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார் என்று விபரம் தந்தார் ஜானகி. நம்ப இயலாத திகைப்புடன் அவன் நாயகியை பார்க்க தொண்டைக்குழி ஏறி இறங்க விழிகளில் தவிப்புடன் அதை ஆமோதித்தாள் பாவை. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.